ஹாய், வெல்கம் டு அம்மு லைஃப் ஸ்டைல் வாக். இன்றைக்கி ஒரு எக் காலிஃப்ளவர் ரைஸ் சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் வச்சு தண்ணி, அதுக்கு ஒரு அரை கடாய் வர அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சுட்டு அதில் சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு அதில் காலிஃப்ளவர் போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. கொதிக்கக்கூடாது, ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் நல்லா அதில் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுன்ட்டு அப்புறம் எடுத்து வடித்து அதுக்கு சில்லி பவுட்ரு போட்டு கலக்கி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன நறுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு தக்காளி நல்லா பொடுசாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பழமே போதுமானதாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுட்டு 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக நறுக்கிக்கோங்க. பொடுசாக நறுக்க வேண்டாம், இது வந்து ஸ்லைஸாக இருக்கிற மாதிரி நறுக்கிக்கோங்க. 2 வெங்காயம் வேணும் இதுக்கு. நறுக்கிட்டு 2 பல் பூண்டு நல்லா பொடுசாக நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்கி வச்சுக்கிட்டு அந்த காலிஃப்ளவர் வந்து தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துகிட்டு கொஞ்சமாக சில்லி பவுட்ரு போட்டு நல்லா கலக்கி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். கலக்கி வச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. கலக்கிட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து அதை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எப்பயும் சில்லி செய்கிற மாதிரியே அந்த மாதிரியே பொரித்து எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் எண்ணெயை வடிச்சிட்டு அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் அந்த ஆனியனை போட்டு வதக்கிக்கலாம். எண்ணெய் காயிட்டுன்னு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரட்டுன்னு பூண்டு 2 பல்லையும் போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கி 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துட்டு ஒரே அரை பச்சை மிளகா அதிகமாக வேண்டாம், அரை பச்சை மிளகா மட்டும். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிட்டுன்னு சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரே ஒரு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து ரைஸ் கம்மியாக எடுத்துக்கிறதுனால ஒரு முட்டை மட்டும் சேர்த்துட்டோம். நீங்கள் நிறையா ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு முட்டை எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து சும்மா 1/4 டம்ளரில் 1 டம்ளர் ரைஸோட பாதி தான் எடுத்துக்கிட்டோம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துக்கணும். ரொம்ப சேர்த்துட்டா ஃப்ளேவர் அதிகமாகிடும். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸை சேர்த்து நல்லா உடையாமல் கிளறி கொடுக்கணும். உடையாமல் அப்படியே ஸ்லைஸாக அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க. சில்லியில் வந்து உப்பு இருக்கும் காலிஃப்ளவரில், அதனால் ரைஸுக்கு தகுந்த மாதிரி மட்டும் கம்மியாக உப்பு சேர்த்திட்டு கிளறி கொடுத்துட்டு சில்லியை போட்டு நல்லா கிளறிக்கலாம். சில்லி கொட்டிட்டு நல்லா கிளறிட்டு அவ்வளோதாங்க. சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் எக் ரைஸுங்க. இது குழந்தைங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.